பொறியாளர் கணேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். கணேஷ், அங்குள்ள ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை சொல்லுங்க. வெங்கட், நாம எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தையும் இங்கே பெசநகர் மின் மயானத்தில் அவருடைய ரசிகர்களும் திரையுலக பிரபலங்களும் திரண்டு வந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக காத்திருப்பதையும் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். தற்போது என் கூட நடிகர் திரு சின்னி ஜெயந்த் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். சார், நீங்க ஒரு கலைஞராக மட்டும் இல்லாமல் ஒரு ரசிகராகவும் எம்எஸ்வி அவர்களை நிறைய ரசிச்சிருப்பீங்க. அவர்கிட்ட நீங்க பார்த்து வியந்த விஷயங்களை பற்றி பகிர்ந்துக்கணும் சார். அவர் ஒரு அற்புதமான மனிதர், மிகப்பெரிய இசையமைப்பாளர். அதாவது அற்புதமான மனிதர் நான் சொல்கிறது மிகப்பெரிய காரணமே என்னை பாட வைத்தவர். ஏன்னா நாங்கள் பலகுரு நிகழ்ச்சி பண்ணும்போது பாட்டில் மிமிக்ரி பண்ணணும்னு ஆசைப்பட்டப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து எம்எஸ்வி சாருடைய வாய்ஸ் தான். அதை நான் எடுத்து பாடி ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் பாடி காமிச்சேன். கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தார். இவ்வளோ பிரமாதமாக இருக்க எல்லா பாட்டும் நீ என்ன மாதிரியே பாடணும்னு சொல்லிட்டு இந்த சின்ன தம்பி பாட்டை தான் நான் ஃபஸ்ட்டு பாடினேன். இந்த தூளியிலே ஆட வந்த பாட்டை வந்து அவர் எதிர்க்கே அவர் மாதிரி பாடி காமிச்சேன். தூளியிலே ஆட வந்து ஓஹோ வானத்து மீடி அப்படி சிரித்து கட்டி பிடிச்சி என்கரேஜ் பண்ணி அண்மையில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தப்போ ஒரு பாட்டு பாடினார். நான் ஒன்று டிஎம்எஸ் வாய்ஸ் பாடினேன். அவர் சவுந்தரராஜன் அவருடைய வாய்ஸை பாடின ரொம்ப நல்லா இருக்குன்னா நீ அதை வந்து ஏன் இப்போல்லாம் வந்து நிறைய இந்த ரீமிக்ஸ் சாங் மாதிரி வருது, நீ ஏன் பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே வந்து ஹெச்எம்பி சரிகமாக ரெக்கமெண்ட் பண்ணி இப்போ ரீசெண்டாக ஒரு சண்டே தான் வந்து சுசிலாமா தலைமையில் வந்து அந்த ஆல்பமை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். அந்த அளவுக்கு வந்து அதாவது வந்து எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கலைஞர்களாக இருந்தாலும் சரி, உடனே கூப்பிட்டு அவங்களுக்கு எதாவது பாட்டு டேலண்ட் உடனே பாடணும். அந்த அளவுக்கு வந்து வெரி ஸ்வீட் பர்சனு, எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பார். அவர்கிட்ட எதை பற்றி கேட்டாலும் சரி உடனே டக்குன்னு சொல்லுவார். அதாவது சில பேர் என்ன உனக்கு இதை பற்றி தெரியுமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டார். நான் மியூசிக் பற்றி எது கேட்டால் நான் இது இருக்குது, இந்த வருஷம் அது பண்ணோம், அந்த வருஷம் அது பண்ணோம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அவர் படம் நடிக்க ஆரம்பித்தப்பெல்லாம் வந்து என்னையா நடித்ததெல்லாம் நல்லா இருக்கா, ரசிக்கிறீங்களான்னு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அதாவது ஒரு குழந்தை மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு மேதையை நம்ம வந்து இழந்திருக்கணும்னு எனக்கு சொல்ல முடியல. ஸ்டில் இஸ் லிவிங் வித் அஸ். அவருடைய பாடல்கள் வந்து தலைமுறையாக வந்து எல்லாருமே ரசித்து கொண்டே இருப்போம். அவர் வந்து நீங்கள் அவருடைய குரல் பேசும்போது ரொம்பவே ரசித்தார் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? நம்ம நேயர்களுக்காக அவருடைய குரலில் நீங்கள் பேச முடியுமா? இல்லை, அந்த துளியிலே ஆட வந்த பாட்டு இருக்குல்ல, துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கு, அந்த பாட்டை அவர் மாதிரி பாடி காமிச்சேன். துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே தாயடிச்சு வலிச்சதில்லை இருந்தும் லாபம் என்ன, நான் அறிந்த பாடல்களிலே தோல்விகளை கண்டதில்லையாம். அப்படி பாடி முடிச்சோன்னே கட்டி முடிச்சோ ரொம்ப பிரபாதத்துக்கு நல்லா ரசிப்பாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு வாட்டி எஸ்பி பாலசுப்ரமணியன் சார்கிட்ட நான் பாடி காமிச்சேன். அவரு இதை எம்எஸ்வி சார்கிட்ட பாடி காமிச்சேன் அப்படி வச்சு ரசித்தார். ஸோ இதை ஏன்னு சொல்ல வரேன்னா வந்து மாபெரும் மேதைகள் எல்லாமே இப்படி தான் இருப்பாங்க. அதில் இவரை வந்து அது இசை மேதை வந்து இன்றைக்கி இசை கடவுள் ஆகிட்டார். அவர் நம்ம கூட இருந்துக்கிட்டு தான் இருப்பார். எப்பப்போ அவருடைய பாட்டு கேட்குறோமோ அப்போல்லாம் வந்து இஸ் பி வித் அஸ். எந்த அளவிற்கு வந்து எளிமையான ஒரு மனிதராக இருந்தார் சார்? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன? ஏன்னா இன்னைக்கு ஒரு மியூசிக் ரெக்கார்டிங் அப்படின்னாலே அப்ராட் போகிறாங்க. ஒரு பாடல் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு 4 நாள் 5 நாள் கூட எடுத்துக்கிறாங்க. ஆனால் அவர் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு வருஷத்தில் வந்து 20 படங்கள் 25 படங்கள் பண்ண எளிமையாக பண்ண ஒரு மேதையாக இருந்தார். என்ன விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கற்றுக்கணும்? வெரி சிம்பிளுங்க. யார் வந்து எந்த புது டைரக்டராக இருந்தாலும் சரி, புது ஹீரோ இருந்தாலும் சரி, புது ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, பாட்டை வந்து கம்போஸ் பண்ணி கொடுங்க, நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர்னு உடனே ஒத்துக்கிட்டு பண்ணுவார். அவங்களுடைய பேக் ட்ராப் என்ன அதெல்லாம் எதுவுமே கதையே கேட்பாராம். கதை நல்லாயிருக்கும், சுச்சுவேஷன் நல்லா இருந்தால் பண்ணுவார். அவர் நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு. எத்தனையோ புது நடிகர் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அவர் நிறைய பேரை என்கரேஜ் பண்ணி சரி என்னென்னா இப்போ இந்த காலத்து இளைஞர்களுக்கு என்னென்னா யார் நடிக்கிறாங்க, என்ன பேனர், அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களா, ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா படம், இப்படி இருக்குது இன்னைக்கு லெவலில் சினிமா இண்டஸ்ட்ரி. அந்த காலத்தில் அப்படி இல்லை. அப்படி இல்லைன்னா அப்படி இருந்த காலத்தில் கூட அவர் அப்படி இருந்திருக்க மாட்டார். எல்லாரும் என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவங்க வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போனோம், ஃபஸ்ட்டு வார்த்தையை சாப்பிட்டேன்னு தான் கேட்டேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போனோடனே அவர் கோபி சார் ஒரு சன்னை பார்க்க போயிருந்தேன். எனக்கு காஃபி கொண்டு வந்து கொடுனார். சாப்பிட்டேன்லாம் கேட்கல, எடுத்தோன்னு காஃபி கொண்டு வந்து கொடு. இன்னும் டேபிளில் காஃபி வந்து நாங்கள் இந்த பாட்டை பற்றி இந்த படத்தை பற்றி இவர் எப்படி எல்லா கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லுவார். அது கலந்துரையாடல் வாங்கல, அவர்கிட்ட தான் நான் அடிக்கடி போய் நான் பண்ணுவேன்.
சின்ன ஜெயந்த் அவர்கள் சொன்னதை போல MS விஸ்வநாதன் அவர்கள் தான் மட்டும் வளர தன்னை சுற்றி இருந்தவங்களுடைய திறமைகளையும் சரியாக கண்டறிந்து எந்த விதமான ஒரு ஈகோவோ அல்லது எந்த விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சியோ இல்லாமல் அனைவரையும் வளர்த்து விட்டவர், அனைவரையும் வளருவதற்கு உதவியவர் MS விஸ்வநாதன் அவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தற்போது பதிவு செய்திருக்கிறார். இன்னும் நிறைய பிரபலங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நிறைய நெகிழ்ச்சியான தருணங்களை தொடர்ந்து நாம பதிவு செய்யலாம். வெங்கட், வாய்ப்பளிக்க வேண்டாம் என்று நினைத்திருந்தால் எத்தனையோ செய்திருக்கலாம். ஒரு தேர்ந்த தொழில்முறை பாடகரை போல அவர்களை வியக்கும் அளவிற்கு பாடலில் உச்சம் தொட்டவர் அவர் மற்றவர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களை வளர்த்தார் என்பது முற்றிலும் உண்மை.